ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பேர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீடு வச்சு எப்படி ஒரு டிசைனுக்கு நம்ம லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். இப்போது நான் ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சிருக்கேன். அந்த திலகம் ஷேப்பை சுற்றி நான் பீடு வச்சு லோடு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த திலகம் கார்னர்லேருந்து தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஷேப் வந்து மாறி போயிடும். ஸோ எப்பயுமே திலகம் ஷேப் பண்ணும் பொழுது அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் 3 பீடாக வச்சு லோடு பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே இந்த லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணும் பொழுது சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போடணும். அப்போ தான் திருப்பி நான் த்ரெட் இப்போ இழுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இழுக்கும் பொழுது நம்மளுக்கு த்ரெட்டும் சரி அந்த பீடும் சரி லூஸ் ஆகாமல் கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கும். இன்னர் சைடும் நம்ம குட்டி லாக் போடணும். அதே மாதிரி அவுட்டர் சைடும் குட்டி லாக் போட்டுட்டு தான் த்ரெட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், 3 பீடாக நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஸோ சேமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை பீடு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் எடுக்கிறோமோ அதே தான் லாஸ்ட் வரணும் நம்ம எடுத்துகிட்டே வரணும். பாருங்கள், நான் லாஸ்ட்டில் ரொட்டேட் பண்ணி கொண்டு வரும் பொழுது குட்டியாக ஒரு லாக் போடுறேன். அப்போனா தான் நம்ம திருப்பி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது நார்மல் சீவிங் த்ரெட்லையும் போட்டுக்கலாம். நான் மல்டி கலர் சில்க் த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம லோடு பண்ணிகிட்டே போகணும். ஸோ இந்த மேங்கோ ஷேப் நான் ஃபுல்லாக இதே மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறேன். டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஷார்ட் வீடியோவில் ஃபுல் டிசைன் எப்படி அவுட்லுக் வந்திருக்கு அப்படிங்கிறத ஷார்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவ் போடுறதுக்கான ஐடியா கிடைக்கும். இந்த லோடிங் போடுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு எம்போசிங்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை வந்து அந்த திலகமுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த லோடிங் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் நல்லா எம்போசிங்காக நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவே நல்லா எம்போஸ்டாக நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். 3 பீடு கொடுத்து நம்ம போடுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன்லாம் சின்ன மோட்டிஃப்லையும் இல்லை பேக் நெக்குக்கு ஒன் சைடு டிசைன்லேயும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா நெக்கை சுற்றி இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு கொடுத்துட்டு இந்த சுகர் பீடு வச்சுமே லோடு போடலாம். ரொம்பவே அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.